வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2024ல டார்க் ஃபேண்டசி ஜர்னல்ல வெளிவந்த படமான டேம்செல் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேம்செல் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, எலோடின்ற பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்து மேரேஜ் ப்ரொபோசல் ஒன்று வருது. வேற வழி இல்லாம அந்த மேரேஜ்க்கு எலோடியும் ஒத்துக்கிறா. அப்புறம் தான் எலோடிக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பேர்ல அந்த ராயல் ஃபேமிலி இவனை ஏமாத்தி ஒரு டிராகனுக்கு பலி கொடுக்க போறாங்கன்னு தெரியுது. டிராகன் கிட்ட மாட்டிக்கிட்ட எலோடி அந்த டிராகன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு அந்த ராயல் ஃபேமிலியை பழிவாங்க போறான்றது தான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம டேம்செல் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். அவுரியா நாட்டோட முதல் கிங் அவங்க நாட்டோட பலமான வீரர்களோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மலையோட குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க டிராகனை கொல்ல போறாங்க. குகைக்குள்ள வந்த வீரர்கள் எல்லாரும் கிங்கோட சேர்ந்து டிராகனை தேட ஆரம்பிக்கிறாங்க. டிராகன் அங்க வந்த வீரர்களை பார்த்ததும் கொடூரமா அதோட நெருப்ப கக்கி வீரர்களை கொல்ல ஆரம்பிக்குது. கிங்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அப்பதான் அவரு டிராகனோட முழு பவரையும் பாக்குறாரு. டிராகனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உணர்ந்த கிங் அந்த டிராகன் முன்னாடி மண்டிட்டு உட்காந்துட்டாரு. சில செஞ்சுரிஸ்க்கு அப்புறமா நார்த்தன்லேண்ட்னு சொல்லப்படுற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க எலோடின்ற பொண்ணை காட்டுறாங்க. எலோடியும் அவளோட தங்கச்சி ஃப்ளோரியாவும் பனியால வறண்டு போன அந்த இடத்துல விறகு கட்டைகளை தேடி சேமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் அவங்க நாட்டுக்குள்ள புதுசா ஒரு வண்டி போறத பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே நாட்டுக்குள்ள போறாங்க. பல பேர் ரீசெண்டா இப்ப இவங்க நாட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வறட்சியால மக்களுக்கு அங்க சாப்பிட சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கிடைக்கல. எலோடி கலெக்ட் பண்ணிட்டு வந்த விறகுகளை மக்களுக்கு கொடுத்துட்டு அவளோட சின்ன பேலஸ்க்கு போறா. எலோடியோட அப்பா தான் அந்த நார்த்தன் லேண்ட்ஸோட லார்ட். அவரோட பேரு லார்ட் பேஃபோர்ட். எலோடி வீட்டுக்கு வந்தப்ப அவங்க நாட்டுக்குள்ள புதுசா வந்த ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி தான் அவுரியா நாட்டை சேர்ந்த ஒரு பிரீஸ்ட்ரஸ். அந்த பிரீஸ்ட்ரஸ் அவுரியா நாட்டோட குயின் அனுப்பின மெசஞ்சரா தான் அங்க வந்திருக்காங்க. எலோடிய பார்த்த அந்த பிரீஸ்ட்ரஸ் இவ அதுக்கு கரெக்டா இருப்பா, இனிமேல் உங்க முடிவு தான் லார்ட் பேஃபோர்ட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவுரியா நாட்டோட குயின் அவங்களோட மகனுக்கு எலோடிய பொண்ணு கேட்டு தான் அந்த மெசஞ்சரை அனுப்பியிருக்காங்க. லார்ட் பேஃபோர்ட்க்கு அவரோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு பயங்கர சந்தோஷம். ஆனா எலோடிக்கு அந்த மேரேஜ்ல பெருசா விருப்பம் இல்ல. அவுரியா குயின் இந்த மேரேஜ்க்கு பேஃபோர்ட் ஒத்துக்கிட்டா நார்த்தன் லேண்ட்ஸோட கஷ்டத்தை தீக்கிற அளவுக்கு தங்கத்தை தரதா சொல்லியிருக்காங்க. சோ தன்னோட நாட்டு மக்களை காப்பாத்த எலோடி அந்த மேரேஜ் ப்ரொபோசலுக்கு ஒத்துக்கிறா. உடனே ஒரு ஷிப்ல அவுரியா நாட்டுக்கு பேஃபோர்ட் ஃபேமிலியோட கிளம்புறாரு. எலோடி அண்ட் ஃப்ளோரியாவோட அம்மா இறந்துட்டாங்க. அதனால லார்ட் பேஃபோர்ட் செகண்டா ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்க தான் லேடி பேஃபோர்ட். இப்ப லேடி பேஃபோர்ட் தான் எலோடி அண்ட் ஃப்ளோரியாவை பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஷிப் இப்ப அவுரியா நாட்டை நெருங்கிட்டு ஒரு பயங்கரமான பனிமூட்டத்துக்குள்ள இவங்க ஷிப் இப்ப போகுது. அந்த அவுரியா நாட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே அங்க பயங்கரமான டிராகன் செலலாம் இருக்கு. முதல்ல அதெல்லாம் பார்த்து எல்லாரும் பயந்தாலும் அப்புறம் ஒரு புது நாட்டை பார்க்க போறோம்ன்ற சந்தோஷத்தோட எல்லாரும் போறாங்க. எலோடியோட ஃபேமிலி ராயல் கார்ட்ஸோட பாதுகாப்புல சேரியட்ல ஏறி அந்த அவுரியான்ற பச்சை பசேல்னு உள்ள நாட்டை சுத்தி பார்த்துக்கிட்டே பேலஸை நோக்கி போறாங்க. அவுரியா நாட்டோட பேலஸ் பார்க்கவே ரொம்ப பெருசாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. பேலஸை சேர்ந்த சீஃப் ஆபீசர் எலோடியோட ஃபேமிலியை பேலஸ்க்குள்ள வரவேற்று கூப்பிட்டு போறாரு. சீஃப் ஆபீசர் எலோடிய அவளோட ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்புறாரு. பேரண்ட்ஸும் எலோடி ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிட்டு அவங்க ரூம்க்கே போயிடுறாங்க. எலோடி ரூமோட பால்கனி வழியா வெளில வந்து பாக்குறாங்க. இன்னொரு டவர் இருக்கு. அங்க ஒரு பொண்ணு வெளில வந்து எலோடிய பார்த்து அழகா ஸ்மைல் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிடுறா. அன்னைக்கு நைட் எலோடி தூக்கம் வராம டிராயிங் வரைகிறா. அப்புறம் வெளில வந்து பக்கத்து டவர்ல இவ பார்த்த பொண்ணை மறுபடியும் பார்க்கலாமான்னு பாக்குறா. ஆனா அவ அங்க வெளில இல்ல. அப்ப எலோடி பேலஸ்க்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய மலையில ஒரு பிரைட்டான நெருப்பு திடீர்னு எரியறத பாக்குறா. எலோடி தங்கச்சி ஃப்ளோரியாக்கும் புது இடம்ன்றதால அன்னைக்கு தூக்கமே வரல. அதனால அக்கா கூடவே ஃப்ளோரியாவும் வந்து படுத்துக்கிறா. அடுத்த நாள் மார்னிங் எலோடி பக்காவா ரெடியாகி வந்து குயின் இசபெல்ல மீட் பண்றா. அந்த மீட்டிங்ல தான் எலோடி அவ கல்யாணம் பண்ணிக்க போற பிரின்ஸ் ஹென்ரியவும் மீட் பண்றா. அங்கதான் கிங் ரோட்ரிக்கும் இருக்காரு. குயின் இசபெல்க்கு எலோடிய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால மேரேஜ்க்கும் ஒத்துக்கிட்டாங்க. லார்ட் பேஃபோர்டும் குயின் இசபெல்லும் அவங்களுக்குள்ள உள்ள டீல் பத்தி பேச தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க. ஹென்ரியும் எலோடியும் ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்க தனியா பேச போறாங்க. ரெண்டு பேரும் என்ன பத்தி என்ன நினைக்கிற, உன்னை பத்தி என்ன நினைக்கிற, இந்த மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. எலோடியும் அவளோட நாட்டுக்காக மட்டும்தான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டதா ஓப்பனா சொல்றா. ஹென்ரிக்கும் இந்த மாதிரி எலோடி ரொம்ப ஓப்பனா பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எலோடிக்கும் பிரின்ஸ் ஹென்றி ரொம்ப ஜென்டிலா அவளை ஹேண்டில் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு.
காட்ஸ் பாதுகாப்புக்காக இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அதனால ரெண்டு பேரும் ஹார்ஸை எடுத்துக்கிட்டு தனியா போய் என்ஜாய் பண்ண முடிவு பண்றாங்க. எலோடி நல்லா ஹார்ஸ் ரைட் பண்றா. அது ஹென்ரிக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த அவுரியா நாட்டோட அழகான வியூஸை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. லார்ட் பேஃபோர்ட் குவீன்ட்ட டீல் பேசிட்டு வெளில வராரு. அங்க லேடி பேஃபோர்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ட் பேஃபோர்ட்க்கு எலோடிக்கு பதிலா எதிர்பார்த்ததை விட அதிக தங்கத்தை தர்றதா குவீன் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பேஃபோர்ட் மூஞ்சி வாடி போன மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு லேடி பேஃபோர்ட் கேக்குறாங்க. ஆனா லார்ட் பேஃபோர்ட் எதையோ மறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கோவப்படுறாரு. எலோடி ஹென்றி கிட்ட நேத்து நைட் நான் பயங்கரமான நெருப்பு குழம்பு மாதிரியான வெளிச்சத்தை மலைக்கு மேல பார்த்தா அது என்னன்னு கேட்க, ஹென்றி அது எங்களோட முன்னோர்களோட வழிபாடு, அதை நாங்க தொடர்ந்து பல செஞ்சுரிஸா பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் சொல்றான். எலோடியோட ஸ்டெப் மதர் லேடி பேஃபோர்ட் குவீன் இசபெல்ல வந்து மீட் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட நீங்க என்ன பேசுனீங்க, நீங்க பேசுனதுல இருந்து அவர் ரொம்ப அப்செட்டாவே இருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. இசபெல் நீ ஒரு ரோப் மேக்கரோட பொண்ணு, ரொம்ப வேகமா மேல வந்துட்ட, உனக்கு அரசியல்லாம் புரியாது, உங்க ஃபேமிலிக்கு பணம் தேவை, எங்களுக்கு ஒரு கல்யாண பொண்ணு தேவை, அவ்வளவுதான் நம்ம டீல்னு சொல்றாங்க. அதோட குவீன் எலோடியோட பேரை கூட தப்பா எலோசின்னு சொல்றாங்க. அப்பதான் லேடி பேஃபோர்ட்க்கு எலோடி மேல குவீனுக்கு பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு புரியுது. லேடி பேஃபோர்ட் நேரா அவங்க பொண்ணு எலோடியை வந்து மீட் பண்ணி நம்ம பெருசா க்ளோஸா பழகுனதே இல்லை, ஆனா நான் சொல்றதை கேளு, இந்த வெட்டிங்கை முடிவு பண்ணதே ஒரு தப்புன்னு சொல்றாங்க. எலோடிக்கு இந்த வெட்டிங்க்கு அதிகமா ஆசைப்பட்டதே அவங்க அம்மா தான், அவங்களே ஏன் இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி குழப்பமா இருக்கு. அப்ப லார்ட் பேஃபோர்ட் அங்க குறுக்க வந்து நாளைக்கு வெட்டிங்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ணு மனசை குழப்பாதுன்னு சொல்லி லேடி பேஃபோர்ட கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் மேரேஜ்க்கு எலோடிய 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா ரெடி பண்றாங்க. சூப்பரான மேரேஜ் ட்ரெஸ்ல பார்த்து பார்த்து பக்காவா எலோடி ரெடி பண்ணப்படுறா. பிரின்ஸ் ஹென்றி அண்ட் லேடி எலோடி ரெண்டு பேரும் ரிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. கடைசியா கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி முடிஞ்சிடுச்சு. அவுரியா நாட்டோட பிரின்சஸ் எலோடி அவளோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு சேரியட்ல ஏறி பிரின்ஸ் ஹென்ரியோட சேர்ந்து கிளம்புறா. ரெண்டு பேரும் சேரியட்ல இப்ப அவுரியா நாட்டோட வழக்கப்படி மேரேஜ்க்கு அப்புறம் மலைக்கு மேல ஒரு செரிமோனி ஒன்னு பண்ணணும், அதை பண்ணதான் போயிட்டு இருக்காங்க. ஹென்றி எலோடிய தனியா மலைக்கு மேல இருக்க ஒரு கேவ் கிட்ட தான் கூப்பிட்டு வரான். அங்க எக்கச்சக்க பிரீஸ்டஸ் மாஸ்கோட இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல குவீனும் இருக்காங்க. குவீன் எலோடி கிட்ட ஒரு காயினை கொடுத்துட்டு அவங்க முன்னோர்கள் பத்தின ஒரு கதையவும் சொல்றாங்க. அவுரியா நாட்டோட லேண்ட்ஸை முதல்ல கண்டுபிடிச்சு ஒரு கிங்டம முதல் கிங் உருவாக்குனாரு. அந்த டைம்ல இந்த லேண்ட்ல ஒரு டிராகன் வாழ்ந்துட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியாது. அந்த டிராகன் அடிக்கடி வந்து பக்கத்துல இருந்த வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. அதோட அந்த டிராகன் தான் டிராகன் இனத்தோட கடைசி டிராகனா இருந்தது. முதல் கிங் அவரோட சோல்ஜர்ஸோட சேர்ந்து டிராகனை வேட்டையாட போனாரு. ஆனா வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் டிராகன் கொன்னுட்டு டிராகன் கிங் கிட்ட அவரோட 3 பொண்ணுங்களையும் கொடுத்துட்டா இந்த லேண்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு டீல் பேசிச்சு. கிங்க்கு அவரோட 3 பொண்ணுங்களையும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஒரு கிங்க்கு நாட்டு மக்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால டிராகனுக்கு அவரோட 3 பொண்ணுங்களையும் இரையாக்குனாரு. அந்த வீரமான 3 பிரின்சஸை பெருமைப்படுத்த தான் இந்த செரிமோனி நடக்கிறதா குவீன் எலோடிக்கு சொல்றாங்க. குவீன் கத்தியை எடுத்து ஹென்றி கையவும் எலோடி கையவும் அறுத்து விட்டுட்டாங்க. அப்புறம் ஹென்றி அண்ட் எலோடி அவங்களோட கையை கோக்க இப்பல இருந்து எலோடி ராயல் பிளட்ன்ற மாதிரி குவீனால அனௌன்ஸ் பண்ணப்படுறா. குவீன் கொடுத்த காயினை பக்கத்துல உள்ள பள்ளத்துல போட சொல்ல எலோடியும் காயினை தூக்கி பள்ளத்துக்குள்ள போடுறா. செரிமோனி கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு சொல்லி எலோடிய ஹென்றி தூக்கிக்கிட்டு நடந்து போறான். போறப்பவே ஹென்றி எலோடி கிட்ட சாரி கேட்டுட்டு அவளை தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ள போட்டுட்டான். எலோடி அங்க உள்ள மரம் கிளையிலலாம் இடிச்சு அங்க இங்கன்னு விழுந்து கடைசியா கீழவும் வந்து விழுந்துட்டா. மயங்கிட எலோடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண் முழிச்சு எந்திரிச்சு ஹெல்ப் கேட்டு பயங்கரமா கத்துறா. அந்த கத்துற சவுண்ட் கேட்டு அந்த கேவுக்குள்ள தூங்கிட்டு இருந்த டிராகன் கண் முழிக்குது. எலோடி பயங்கரமா அழுறா. அவளுக்கு என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கேவை விட்டு மேல ஏறவும் ட்ரை பண்றா. அவளால முடியல. எலோடி அங்க அவளோடது இல்லாம வேற ஒரு பிரின்சஸ் கிரீடா அங்க கடக்கிறத பாத்துறா. அப்புறம் தான் குவீன் சொன்ன கதைப்படி அவதான் அந்த டிராகனுக்கான சாக்ரிஃபைஸ்னு அவளுக்கு புரியுது. டிராகனும் இப்ப எலோடிய நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதை எலோடியும் பாக்குறா. அப்புறம் எலோடி கிட்ட போய் பார்த்தாதான் ஒரு வவ்வால் ஒண்ணு நெருப்புல எரிஞ்சு துடிக்கிறது தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் ஃபுல்லா அதே மாதிரியான எரியிற வவ்வால் எக்கச்சக்கமா பறந்து வந்து கொட்டுன்னு கொட்டுது. எலோடிக்கு அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அந்த டிராகன் வேலை தான் அவளுக்கு புரிஞ்சுட்டு அந்த டிராகனால ஹியூமன்ஸ் மாதிரி நல்லா பேசவும் முடியும். அது எலோடி கிட்ட நல்லா பேசவும் செய்யுது. எலோடி அந்த டிராகன் கிட்ட வர்றதை உணர்ந்து மறைவான இடத்துல போய் மறைஞ்சிக்கிறா. டிராகன் எலோடி கிட்டயே கேட்டு அவளோட பேரை தெரிஞ்சுக்குது.
டிராகன் முதல் கிங் கூட ஏற்படுத்திக்கிட்ட டீல் படி எல்லா கிங் அண்ட் குயினோட ஜெனரேஷன்லயும் சாக்ரிஃபைஸ கொடுத்தே ஆகணும். இந்த ஜெனரேஷனோட சாக்ரிஃபைஸ் தான் இந்த எலோடி. அதனால டிராகன் எலோடியை கொன்னே ஆகணும்னு முடிவோட இருக்கு. டிராகன் எலோடியை வேணும்னே பயமுடுத்தி அவளை ஓட விடுது. டிராகனுக்கு ஓட விட்டு பொண்ணுங்களை வேட்டையாடுறது தான் பிடிக்கும். டிராகன் தாறுமாறா அதோட நெருப்பை கக்குது. எலோடியும் பயத்துல பக்கத்துல உள்ள கேவுக்குள்ள பூந்து ஓடிட்டே இருக்கா. கஷ்டப்பட்டு எலோடி தப்பிச்சிடுறா. அப்ப அங்க பார்த்தா நேத்தி பக்கத்து டவர்ல பார்த்த பொண்ணு அங்க டிராகனால கொல்லப்பட்டு போனமா கிடக்குறா. எலோடி பக்கத்துல உள்ள சின்ன கேவ் வழியா தப்பிக்க பார்க்க ட்ரெஸ் நல்லா மாட்டிக்கிட்டு அதே நேரம் டிராகன் அங்க வந்து நெருப்பை கக்க எலோடி அவளோட ட்ரெஸ்ஸை உடைச்சிட்டு நெருப்புல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்து தப்பிக்கிறா. ஆனா நெருப்பு குழம்பு எலோடி கால்லயே பட்டு எலோடி பயங்கரமா கத்துறா. டிராகன் நேத்தி வந்த பொண்ணு ரொம்ப ஈஸியாவே செத்து போயிட்டா, நீ நல்லா என்னை என்டர்டெயின் பண்றேன்னு சொல்லுது. எலோடி அவளோட ட்ரெஸ்ல இருந்த கத்தியை எடுத்து அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு நெருப்பால ஏற்பட்ட காயத்து மேல இப்போதைக்கு கட்டு போட்டுக்கிறா. எலோடி அந்த டிராகன் கிட்ட மாட்டி சாகாம அந்த டிராகனை ஏமாத்தி எப்படியாவது தப்பிக்கணும்னு முடிவு பண்றா. எலோடி அவளோட ட்ரெஸ்ல இருந்த பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து நெருப்புல காட்டி ஒரு லைட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கிறா. நெருப்பு பட்டதால எலோடிக்கு கால் பயங்கரமா வலிக்குது. நடக்க கூட அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எலோடி சின்ன சின்ன கேவுக்குள்ள பூந்து போக பார்த்து ஒரு பொந்துக்குள்ள மாட்டி அது வழியா இன்னொரு கேவுக்குள்ளேயும் வந்து விழுந்துட்டா. இப்ப நெருப்புல இருந்த பெர்ஃப்யூம் காலி ஆகிட்டதால நெருப்பும் அணைஞ்சிட்டு எலோடி கஷ்டப்பட்டு நடந்து இன்னொரு இடத்துக்கு வர அந்த இடம் ப்ளூ கலர்ல ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தோட இருக்கு. இவ்வளவு அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போறா. திடீர்னு வழியில பார்த்தா ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு. எலோடி ரொம்ப டயர்டா இருக்கா. அதனால அங்கேயே உட்காந்துக்கிறா. எலோடி அப்ப ஹென்றி போட்டு விட்ட ரிங்கையுமே கழட்டி அப்படியே பள்ளத்துல தூக்கி போட்டுட்டா. எலோடி இன்னொரு பக்கம் போக வேகமா ஓடி போய் அந்த பள்ளத்தை தாண்டி ஜம்ப் பண்ணி குதிக்கிறா. அப்ப பிடிக்க வாட்டமா எதுவும் அவளுக்கு கிடைக்காம வழுக்கிக்கிட்டே கீழே விழ போறா. அப்ப அவளோட ட்ரெஸ் பாறையில மாட்டி கீழே விழாம தப்பிச்சிட்டா. அப்புறம் எலோடி அவகிட்ட இருந்த நைஃபை யூஸ் பண்ணி அதை பாறையில குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி மேலையும் வந்துட்டா. அந்த குகை மொத்தமும் ப்ளூ கலர்ல பயங்கர வெளிச்சத்தோட இருக்கு. அது என்னன்னு எலோடி கிட்ட போய் பார்த்தா அது எல்லாமே ஒரு வகையான புழுக்கள் தான். எலோடி அவளோட ட்ரெஸ்ஸை இன்னும் கொஞ்சம் கிழிச்சு அதை பேக் மாதிரி மாத்தி அதுல அந்த வெளிச்சமான புழுக்களை புடிச்சு போட்டுக்கிறா. புழுக்களை யூஸ் பண்ணி எலோடி ஒரு லைட்டை கை கடக்கமா ரெடி பண்ணிக்கிட்டா. அந்த கேவ்ல தண்ணியும் இருக்கு. ஆனா அந்த தண்ணி குடிக்கவே முடியாத அளவுக்கு கேவலமா இருக்கு. அப்ப எலோடி மேல இருந்து தண்ணி சொட்டுதுன்றத பார்த்துட்டு மேல இருந்து சொட்டுற தண்ணியை ஒரு டிராப்பா பொறுமையா எலோடி குடிக்கிறா. திடீர்னு மேல இருந்த ஐஸ் கட்டி வேகமா உருகுது. என்னன்னு பார்த்தா டிராகன் நெருப்பால ஐஸ் கட்டியை உருக்கிக்கிட்டு உள்ள வந்துட்டு அதை பார்த்த எலோடி வேகமா ஓடி போய் ஒரு சின்ன கேவுக்குள்ள பூந்து மறைஞ்சுக்கிட்டா. டிராகனால அந்த இடத்துக்கு வர முடியல. அதனால எலோடியும் தப்பிச்சிட்டா. டிராகன் என் கிட்ட இருந்து ஒருத்தர் கூட தப்பிச்சதே இல்ல, ஒன்னாலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. எலோடி பல பொண்ணுங்களோட பேரு அங்க உள்ள கேவ்ல எழுதப்பட்டு இருக்கிறத பாக்குறா. ராயல் ஃபேமிலி பல ஜெனரேஷனா பல பொண்ணுங்களை ஏமாத்தி இந்த மாதிரி தான் டிராகனுக்கு பலி கொடுத்திருக்காங்கன்னு இப்பதான் எலோடிக்கு புரியுது. எலோடி கால்ல போட்டுக்கிட்ட கட்டை பிரிச்சுட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்குறா. அப்ப பல பொண்ணுங்க அந்த கேவ்ல டிராகனால கொல்லப்பட்டது, அவங்கவுங்க பேரை பாறையில அவங்கவுங்க எழுதுனதுன்னு எல்லாமே கனவுல எலோடிக்கு தெரியுது. எலோடி கண்முழிச்சு பார்த்தா பேக்ல இருந்த புழுக்கள்லாம் அவளோட காலை கடிச்சிட்டு இருக்கு. எலோடி அந்த புழுவெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா அவளோட கால்ல நெருப்பால பட்டிருந்த காயம் அடையாளமே இல்லாத மாதிரி இப்ப ஹீல் ஆகிருக்கு. அப்பதான் எலோடிக்கு இந்த புழுக்களுக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்குன்னு தெரியுது. எலோடி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு புழுவா அவளோட கையில உள்ள காயத்திலையுமே எடுத்து வைக்கிறா. அதுவும் ரொம்ப வேகமாவே அந்த புழுவால ஹீல் பண்ணப்படுது. அந்த கேவ்ல அந்த மொத்த கேவ்க்கான மேப் ஒண்ணு முன்னாடி அங்க மாட்டின ஏதோ ஒரு பொண்ணால வரையப்பட்டிருக்கு. அந்த மேப் படி எலோடி என்ட்ரன்ஸ் கேவை தாண்டி பேர்ட் கேவை தாண்டி அப்புறம் ட்விஸ்டட் டனலையும் தாண்டி வாட்டர் இருந்த இடத்துக்கு வந்தா. அப்புறம் க்ளோவாம் டனலையும் தாண்டி இப்ப சேஃப்டி கேவ்ல இருக்கா. இப்ப எலோடி வெளில போறதுக்கான வழியை பாக்குறா. வெளில போக மியூசிக் கேவை தாண்டி போனா அங்க கிறிஸ்டல் கேவ் இருக்கும். அதையும் தாண்டி போனா வெளில போறதுக்கான ஓபனிங் அங்க இருக்கும். எலோடி இந்த மேப்பை வரைஞ்ச பிரின்சஸ் மட்டும் எப்படியோ தப்பிச்சு இந்த கேவை விட்டு போயிருக்கான்னு நினைக்கிறா. எலோடி அவளோட ஹெவியான ட்ரெஸ்ஸை கிழிச்சு லைட் வெயிட்டுக்கு மாறிட்டு அப்புறம் அவளோட பேரையும் செவுத்துல எழுதி வச்சுட்டு அப்புறம் தப்பிக்கிற வழியை நோக்கி கிளம்புறா. எலோடி போறப்ப காத்து செவுத்துல மோதுற சத்தத்தால மியூசிக் மாதிரி ஒண்ணு கேக்குது. சோ இப்ப அவ மியூசிக் கேவை தாண்டி போயிட்டா. அடுத்து பார்த்தா வழியை பிளாக் பண்ண மாதிரி ஒரு கிறிஸ்டல் கேவ் இருக்கு. அதுக்கு மேல ஏறி போனாதான் தப்பிக்கிற வழி இருக்கும். அங்க உள்ள கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அப்புறம் எலோடி அங்க விக்டோரியான்ற பொண்ணோட கிரீடத்தை பாக்குறா. அவ தான் முன்னாடி தப்பிச்ச பொண்ணா இருக்கணும்னு முடிவு பண்றா.
எலோடி மீதி இருக்க கொஞ்ச நெஞ்ச ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு பாதுகாப்புக்காக அவளோட கை கால் எல்லாத்துலயுமே நல்லா சுத்தி டைட்டா கட்டிக்கிறா. அந்த கிரீடத்தையே ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி எலோடி மேல ஏற ஆரம்பிக்கிறா. எலோடி நல்லா ஹைட்டா ஏறி மேல போயிட்டா. அப்ப அங்க அந்த டிராகனும் வந்துட்டு அதே நேரம் எலோடி கிறிஸ்டல் வழிக்கு கீழே விழ போக டிராகனும் எலோடியை கேட்ச் பண்ண வாய திறக்க எலோடி நடுவுல உள்ள இன்னொரு கிறிஸ்டலை புடிச்சு தப்பிச்சிடுறா. டிராகன் பறந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு போயிடுது. எலோடியும் மேல ஏறி வந்துட்டா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளில போறதுக்கான வழி அங்கதான் இருக்கு. அப்புறம் எலோடி கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அந்த வழி செங்குத்தான மலைக்கு மேல இருக்கு. எலோடியால கண்டிப்பா அந்த வழியா தப்பிக்கவே முடியாது. எலோடி அங்கேயே முழுசா உடைஞ்சு உக்காந்துட்டா. அப்ப அந்த பக்கமா குதிரையில 4-5 பேர் வராங்க. எலோடி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு கத்துறா. ஆனா அவங்களுக்கு கேட்கவே இல்லை. திடீர்னு டிராகன் வந்து இவளை அட்டாக் பண்ண பாக்குது. டிராகன் இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சது இல்லை, இனிமேலும் முடியாதுன்னு சொல்லுது. அந்த இடத்துல நாட் சேஃப்னு எழுதி இருக்கு. அங்கதான் அந்த விக்டோரியான்ற பொண்ணு இறந்து கிடக்குறா. அந்த குதிரையில வந்தவங்களா எலோடிய தேடி தான் வந்திருக்காங்க. அதனால டிராகன் உடனே அவங்கள தேடி கிளம்புது. எலோடிய தேடி வந்தது எலோடியோட அப்பா தான். லார்ட் பேஃபோர்ட் லோக்கல்ல உள்ள சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு எலோடிய தேடி தான் அங்க வந்திருக்காரு. அப்பாவோட குரலை கேட்ட எலோடி மறுபடியும் அந்த கேவுக்குள்ளவே போறா. எலோடி வரும்போது அந்த கேவோட சென்டர்ல 3 டிராகன் குட்டிங்க முட்டையில இருந்து வெளில வரும்போது கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறத பாக்குறா. முதல் கிங் அந்த கேவுக்குள்ள டிராகனை வேட்டையாட வந்தப்ப அங்க இருந்த முட்டைங்க பொறிஞ்சு 3 டிராகன் குட்டிங்க வெளில வந்ததுங்க. அதை பார்த்த உடனே கிங் சோல்ஜர்ஸ் மூலியமா அந்த 3 டிராகன் குட்டிங்களையும் குத்தி கொன்னுட்டான். அதை டிராகன் பார்த்துட்டு கோவத்தோட அங்க வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே சரசரன்னு கொன்னுட்டு கிங் என்ன மட்டும் விட்டுடுன்னு சொல்லி டிராகன்ட்ட மன்னிப்பு கேட்டான். டிராகன் என்னோட பொண்ணுங்களை இழந்த வழி என்னன்னு உனக்கும் புரியணும், அதனால நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லி கிங்க விட்டுடுது. ஒரு அளவுக்கு இப்பதான் எலோடிக்கு உண்மையா அங்க என்ன நடந்ததுன்னு புரிய ஆரம்பிக்குது. எலோடி அவளோட அப்பாவை பார்த்துட்டா. ஆனா சத்தம் போட்டா டிராகன்ட்ட மாட்டிப்பான்னு அவளுக்கு தெரியும். அதான் அமைதியா இருக்கா. டிராகன் திடீர்னு உள்ள வந்து லார்ட் பேஃபோர்ட் கூட வந்த கார்ட்ஸ் எல்லாரையுமே தாறுமாறா வேட்டையாட ஆரம்பிக்குது. லார்ட் பேஃபோர்ட் முன்னாடி வந்து நின்னு டிராகன் நீ எதுக்காக இங்க வந்தன்னு பேஃபோர்ட்ட கேக்குது. பேஃபோர்ட் நான் என்னோட பொண்ணை காப்பாத்த வந்தேன்னு சொல்லிட்டு டிராகன் அட்டாக் பண்ண போறாரு. ஆனா டிராகன் அதோட வாளால பேஃபோர்ட கேப்சர் பண்ணிடுது. டிராகன் பேஃபோர்ட் கிட்ட எலோடிய வெளில வர சொல்லி அவ இங்க தான் பக்கத்துல தான் ஒளிஞ்சிருக்கா, அவளோட ஸ்மெல் எனக்கு தெரியுதுன்னு சொல்லுது. பேஃபோர்ட் எலோடி கிட்ட நாட்டுக்காக நினைச்சு உனக்கு தப்பு பண்ண பார்த்தேன், ஆனா என்னால அது முடியல, அதான் உன்னை காப்பாத்த வந்தேன்னு சொல்றாரு. அதை கேட்ட எலோடி பயங்கரமா அழுறா. பேஃபோர்ட் டிராகன் சொன்னதை மீறி எலோடி கிட்ட வெளில வந்துடாதன்னு சொல்ல டிராகன் அதோட நகத்தால குத்தி பேஃபோர்ட கொல்லுது. அதை பார்த்த எலோடி சத்தமா கத்திட்டா. அப்ப டிராகன் அவளை தேடுது. எலோடியும் மறைஞ்சு தப்பிக்கிறா. அதே நேரம் தூரத்துல பேஃபோர்ட் கூட வந்த கார்ட் ஒருத்தன் தெரியாம சத்தம் போட்டுட்டு டிராகன் அவனை தேடி போய் பிடிக்க போயிடுது. அப்ப எலோடி பேஃபோர்ட் கிட்ட போய் பேசுறா. பேஃபோர்ட் நாங்க உள்ள வந்த ரோப்ஸை யூஸ் பண்ணி நீ வெளில போ, உனக்காக ஷிப்ல ஃப்ளோரியாவும் அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. எலோடி அவளோட அப்பாவை கிஸ் பண்ணிட்டு கிளம்புறா. டிராகன் அந்த கார்டை தீவிரமா தேடிட்டு இருக்கு. அதே நேரம் எலோடி ரோப் மேல ஏறி மேல போயிட்டே இருக்கா. டிராகன் அந்த கார்டை கண்டுபிடிச்சு கொன்னுடுது. அப்புறம் எலோடி மேல போறத பார்த்துட்டு அவளை நோக்கி பறந்து போகுது. டிராகன் நெருப்பெல்லாம் கக்கி எலோடியை கொல்ல பார்க்க எலோடி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அந்த கேவை விட்டு வெளில வேகமா வந்துட்டா. வெளில வந்த எலோடி வெளில இருந்த ஹார்ஸை எடுத்துக்கிட்டு வேகமா தப்பிச்சு போறா. அந்த டிராகனும் கேவ்ல இருந்து வெளில வர எலோடி குதிரையை விட்டு இறங்கி அந்த குதிரையை மட்டும் துரத்தி விட்டுட்டு ஒரு இடத்துல நல்லா மறைஞ்சுக்கிட்டா. டிராகன் அந்த ஹார்ஸை பார்த்துட்டு மொத்தமா அதை எரிச்சிடுது. டிராகன் பயங்கர கோவத்தோட வானத்துல ஃபுல்லா பயங்கரமா நெருப்ப கக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்த குயின் டிராகன் பயங்கர கோவத்தோட இருக்குன்னா எலோடி தப்பிச்சிட்டான்னு புரிஞ்சு அந்த ப்ராப்ளமை சரி பண்ண கிளம்புறா. டிராகன் கோவத்தால வானமும் மலையும் மொத்தமா நெருப்பால சூழ்ந்த மாதிரி இருக்கு. எலோடியும் டிராகனோட கோவத்தால அவ மறைஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளில வரவே இல்லை. எலோடி தங்கச்சி ஃப்ளோரியாவும் ஷிப்போட ஜன்னல்ல இருந்து அந்த நெருப்பை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஷிப்க்கு அந்த குயின் கார்ட்ஸோட வந்து ஃப்ளோரியாவை பிடிச்சி இழுத்துட்டு போறா. அதோட ஃப்ளோரியா அம்மாவையும் கத்தியால குத்தி போட்டுட்டு போயிட்டா. அடுத்த நாள் காலையில வரைக்கும் அங்கேயே மறைஞ்சிருந்த எலோடி இப்ப தப்பிச்சிட்டா. எலோடி கொஞ்சம் தூரத்துல அவங்க அம்மா குதிரையில வந்துட்டு இருக்கிறத பாக்குறா. எலோடி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே லேடி பேஃபோர்ட் சொல்றாங்க. எலோடி அப்பா இறந்துட்டதா அம்மாட்ட சொல்லிட்டு உடனே குதிரையை எடுத்துக்கிட்டு தங்கச்சியை காப்பாத்த கிளம்புறா. பிரின்ஸ் ஹென்றி ஃப்ளோரியா ரொம்ப சின்ன பொண்ணுன்றதால அவளை கொல்ல ஒத்துக்க மாட்டான். அதனால குயின் அவளோட கையவும் ஃப்ளோரியா கையவும் கிழிச்சு பிளட்ட ஃப்ளோரியாவோட பிளட்டோட கலந்து ஃப்ளோரியாவை கீழே தூக்கி போட்டுட்டா. குதிரையில பயங்கர வேகமா அந்த கேவுக்கு வந்த எலோடி அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல.
புளோரியா கீழே உள்ள கேவ்ல கத்துற சவுண்ட் எலோடிக்கு கேக்குது. உடனே கயிறை எடுத்து போட்டு எலோடி கேவுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறா. டிராகன் இப்ப புளோரியாவை புடிச்சிட்டு புளோரியா இப்ப மயக்கத்துல இருக்கா. எலோடி புழுக்களை எடுத்து லேம்பை உருவாக்கிக்கிறா. அப்புறம் முடியெல்லாம் கட் பண்ணிட்டு சண்டை போடுறதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகுறா. ஆர்மர்ஸ், வெப்பன்ஸ், ஸ்வாட்ஸ்னு எலோடி அவளோட கையில அந்த கேவுக்குள்ளேயே கிடைச்ச பொருள் எல்லாம் வச்சு ஒரு ட்ராப் ஒன்ன ரெடி பண்றா. எலோடி தன்னோட அப்பாவோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு சண்டைக்கும் இப்ப தயாராகிறா. டிராகன் அதோட இறந்த பொண்ணுங்களை பார்த்து உங்களை அவங்க வாழ விடல, அதனால நானும் எலோடிய வாழ விட மாட்டேன்னு சொல்லுது. டிராகனுக்கு புளோரியாவை தேடி எலோடி வருவான்னு தெரியும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எலோடி செட் பண்ண டிராப்ல மண்ணு கீழே கொட்டி பொருள்லாம் கீழே விழுந்து சத்தம் கேக்குது. டிராகன் அந்த சத்தத்தை கேட்டுட்டு எலோடி அங்க வந்துட்டான்னு நினைச்சு புளோரியாவை விட்டுட்டு பறந்து எலோடிய தேடி போகுது. இப்ப பக்கத்திலேயே மறைஞ்சிருந்த எலோடி புளோரியாவை போய் வேகமா எழுப்புறா. புளோரியா எந்திரிச்சிட்டா, ஆனா நடக்க முடியல. ஏன்னா மேல இருந்து கீழே விழுந்தப்ப அவளுக்கு கால்ல நல்லா அடிபட்டுட்டு. டிராகன் டிராப்பை பார்த்து எலோடி ஏமாத்தினதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் டிராகன் புளோரியா உள்ள இடத்தை நோக்கி பறந்து வருது. அந்த கேப்ல பக்கத்திலேயே புளோரியான் எலோடி மறைஞ்சுக்கிட்டாங்க. டிராகன் பயங்கர கடுப்போட புளோரியான் எலோடியை தேடிட்டே இருக்கு. எலோடி டிராகன் கண்ணுக்கு நேரா ஸ்வாட வச்சு டிராகனை நல்லா லாக் பண்ணிடுறா. எலோடி குவீன் உன்னையும் என்னையும் ஏமாத்துறாங்க. அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிங் இருந்தப்ப நீ தான் வில்லேஜ முதல்ல அட்டாக் பண்ணதா சொன்னாங்க, அப்புறம் தான் உன்னை அட்டாக் பண்ண கிங் வந்ததா சொன்னாங்க. அதெல்லாம் போயின்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. டிராகன் நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா கிங் என்னை கொண்டு வீரத்தை காட்டதான் இங்க வந்தான்னு சொல்லுது. டிராகன் என்னோட டிராகன்ல என்னோட கடைசி டாட்டர்ஸ உன்னோட பிளட் லைன் கொன்னுட்டு என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் உங்க பிளட் லைனோட எல்லா டாட்டர்ஸையும் கொன்னுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுது. எலோடி இது வரைக்கும் நீ கொன்ன யாருமே உண்மையான ராயல் பிளட்டை சேர்ந்தவங்க இல்ல, நானும் ராயல் பிளட் இல்லைன்னு சொல்றா. ஆனா அதை டிராகன் நம்பாம நெருப்ப கக்க போது அப்ப எலோடி அதோட வாயிலேயே ஸ்வாட சொருகிட்டா. டிராகன் இடிச்சதுல எலோடி தண்ணிக்குள்ள அப்ப விழுந்துட்டா. அதனால பெருசா அவளுக்கு டேமேஜ் ஆகல. ஆனா தண்ணியை விட்டு வெளில வந்து பார்த்தா எலோடிக்கு அங்கங்க சின்ன சின்ன நெருப்பு காயம் மட்டும் பட்டிருக்கு. டிராகன் வாயில குத்துன ஸ்வாட புடுங்கி தூக்கி போட்டுடுது. அந்த ஸ்வாட புளோரியா எடுத்து எலோடி கிட்டயே தூக்கி போடுறா. ஸ்வாட எடுக்க ஓடின எலோடிய டிராகன் ஓடி வந்து கையால நல்லா லாக் பண்ணி புடிச்சிட்டு டிராகன் ஷார்ப்பான நகத்தால வேணும்னே எலோடிய குத்தி கஷ்டப்படுத்துது. அப்ப எலோடி ட்ரெஸ்ல இருந்த கத்தியை எடுத்து டிராகன் கண்ணுலயே சொருகிட்டா. டிராகன் எலோடிய தூக்கி வீசிட்டு எலோடி இப்ப சண்டை போட தயாரா இருக்கா. டிராகனுக்கு வேற இப்ப ஒழுங்கா கண்ணு தெரியல. சோ எலோடி ஸ்வாட ரொம்ப ஈஸியா டிராகன் நெஞ்சில குத்திட்டா. டிராகன் எலோடிய பிடிச்சி உன்னோட பிளட்டோட ஸ்மெல்லையே உன்னோட பிளட் லைன் தெரியுதுன்னு சொல்ல எலோடி ஸ்வாட டிராகன் கையிலேயே சொருகிட்டு தப்பிக்கிறா. டிராகன் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டே இருக்கு, அதனால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல. எலோடி காத்துல ஒரு பாறை மேல பட்டு ஒரு இடத்துல மட்டும் ரிவர்ஸ் ஆகுறத பாக்குறா. எலோடி ஒரு பிளான் பண்ணி அந்த பாறை கிட்ட போய் டிராகனை வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி பேசுறா. டிராகனும் கோவப்பட்டு எலோடிய கொள்ள நெருப்ப கக்க எலோடி நகர்ந்துட்டா. நெருப்பு அந்த பாறை மேல பட்டு ரிவர்ஸ் ஆகி டிராகன் மேலேயே நெருப்புலாம் பட்டுடுது. டிராகன் நல்லா எரிஞ்சு இப்ப கீழே விழுந்துட்டு அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. டிராகன் இப்ப சாகுற நிலைமையில இருக்கு. எலோடி டிராகன் கிட்ட கைய குவீன் வெட்டினதை காட்டி அவங்க கையில ராயல் பிளட்டை தடவி ஏமாத்தினதை சொல்லி டிராகனுக்கு புரிய வைக்கிறா. டிராகனுக்கு இப்ப உண்மை புரிஞ்சிட்டு பல செஞ்சுரிஸா ராயல் பிளட் லைன் ஏமாத்தி பல இன்னசென்ட்டான பொண்ணுங்களை கொண்டு இருக்குன்னு புரிஞ்சுக்குது. டிராகன் நான் பண்ண தப்புக்கு என்ன கொன்னுடுன்னு சொல்ல எலோடியும் டிராகனை கொல்ல போறா. ஆனா டிராகனை கொல்லல. அதுக்கு பதிலா அந்த ஹீலிங் பண்ற புழுக்களை எடுத்து டிராகன் மேல வச்சு டிராகனை ரொம்ப வேகமா ஹீல் பண்றா. ஹென்றி மூணாவது பொண்ணை மேரேஜ் பண்ணி அவளையும் இப்ப கொல்ல ரெடி ஆகிட்டு இருக்கான். அங்க எலோடி அந்த இடத்துக்கு வர அதை எல்லாருமே பாக்குறாங்க. ஹென்றி நடந்ததெல்லாம் ஏதோ அவன் நல்லது பண்ண பார்த்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறான். குவீன் இன்னமுமே இவ எப்படி தப்பிச்சான்ற ஷாக்ல திமிராவே தான் பேசிட்டு இருக்கா. எலோடி புது பிரைட் கிட்ட உன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. எலோடி உயிர் வாழ ஆசை உள்ளவங்க மட்டும் தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்ல சில பேர் மட்டும் உடனே ஓடிட்டாங்க. எலோடி குவீன் கிட்ட எங்களை ஏமாத்தினதுக்கு உங்க கதை இதோட முடியுதுன்னு சொல்றா. அப்ப டிராகனும் அந்த இடத்துக்கு வந்து கிங், குவீன், அப்புறம் ஹென்றி, அப்புறம் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் கொன்னுடுது. அதோட டிராகன் அந்த பேலஸையும் எரிச்சு தரமட்டமாக்குது. சில நாட்களுக்கு அப்புறமா எலோடி அவுரியா நாட்டில இருந்து நார்த்தன் லேண்ட்ஸ்க்கு கிளம்ப தயாராகிட்டு இருக்காங்க. அவுரியா நாட்டில இருந்து நார்த்தன் லேண்ட்ஸை பல வருஷங்கள் காப்பாத்திக்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்ப எடுத்துக்கிட்டாங்க.
எலோடி அவங்க அம்மாவோட சேர்ந்து நார்த்தன் லேண்ட்ஸை இப்ப ரன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டா. அது அவங்க அம்மாக்கும் இப்ப சந்தோஷமா இருக்கு. 3 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து நார்த்தன் லேண்ட்ஸ்க்கு இப்ப ஷிப்ல போயிட்டு இருக்காங்க. டிராகனுமே எலோடி கூடவே இருக்க கிளம்பி அவங்க கூடவே போகுது. இதோட டாம்செல் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது SK டாடா. பை பை.